بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்பொழுது அரபு எழுத்துக்களின் பயிற்சியை பார்க்க போகின்றோம். அரபு எழுத்துக்களை அவற்றின் இடங்களிலிருந்து மாற்றி மாற்றி அமைத்து அவற்றை நாம் என்ன எழுத்து என்று அறிந்து கொள்வதற்காக நாம் பயிற்சி எடுக்கப் போகின்றோம். இப்போ பாருங்கள், போன பாடத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடத்தில் உள்ள எல்லா எழுத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் பல தடவை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள். இப்பொழுது சொல்லுங்கள், இது என்ன எழுத்து? அதாவது சட்டி மாதிரி ஒரு வடிவம், அதுக்கு கீழே ஒரு புள்ளி. இது என்ன எழுத்து? பா. என்ன எழுத்து? பா. அடுத்த கவனிங்க, இது என்ன எழுத்து? செக் பண்ணிங்க, நான் சொல்கிறேன். அடுத்தது ஷீன். எப்படி? ஷீன். அடுத்தது இது என்ன எழுத்து? கவனிங்க, அதே சட்டி மாதிரி இருக்குது, 3 புள்ளி மேலே இருக்குது. இது என்ன எழுத்து? சா. சா. நாக்கை வெளியே வச்சு காற்று மட்டும் வெளியாக்கி ஓதணும். சா. அடுத்தது இது என்ன எழுத்து? கவனிங்க, புள்ளி நடுவில் இருக்குது. என்ன எழுத்து? ஜீம். ஜீம். அடுத்தது இது என்ன எழுத்து? கவனிங்க, அதே சட்டி மாதிரி இருக்குது, 2 புள்ளி மேலே இருக்குது. இது என்ன எழுத்து? தா. தா. அடுத்தது கவனிங்க, இது ஒரு புள்ளி மேலே இருக்குது, லேசாக கொம்பு மாதிரி போட்டிருக்கு, ஒரு புள்ளி மேலே இருக்குது. என்ன எழுத்து? ஜா. ஜா. அடுத்த கவனிங்க, இது என்ன எழுத்து? ஒரு புள்ளி மேலே இருக்குது. பாருங்க, ஒரு புள்ளி மேலே இருக்குது. என்ன இது? ஹா. ஹா. நல்ல காரி உச்சரிக்க வேண்டும். அடுத்த எழுத்து இது என்ன எழுத்து? சொல்லுங்க. தால். தால். இது என்ன எழுத்து? ஒரே ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கு. என்ன எழுத்து? அலிஃப். அலிஃப். இது என்ன எழுத்து? ரா. ரா. இது என்ன எழுத்து? பாருங்க, அப்படியே பல்லு மாதிரி வந்து கீழே வளைஞ்சிருக்குது. இது என்ன எழுத்து? சீன். சீன். அடுத்தது இது என்ன எழுத்து? பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஸ்வாது. ஸ்வாது. அடுத்தது இது என்ன எழுத்து? தால். தால். புள்ளி இல்லாமல் இருந்தால் அது தால், அழுத்தமான சத்தம் தால். புள்ளியோடு இருந்தாக்கா தால். தால், லைட்டான சத்தம். இது என்ன எழுத்து? சொல்லுங்க. லுவாது. லுவாது. இது என்ன எழுத்து? புள்ளியே கிடையாது, மேலே புள்ளி இல்லை, கீழே புள்ளி இல்லை. ஹா. காற்று மட்டும் வரணும். ஹா. இது என்ன எழுத்து? துவா. துவா. அடுத்த எழுத்து இங்கே பாருங்க, சுழிச்சு விட்டு 2 புள்ளி மேலே இருக்குது. இது என்ன எழுத்து? காஃப். அடி தொண்டையிலேருந்து சத்தம் வெளிப்படுத்த வேண்டும். காஃப். காஃப். இது என்ன எழுத்து? பாருங்க, ஒரு புள்ளி மேலே இருக்குது. லா. லா. அடுத்தது இது என்ன எழுத்து?
ஒரு புள்ளி மேலே இருக்குது. இதான் கைன். கைன் லைட்டாக உச்சரிக்கணும். கைன். அடுத்தது இது என்ன எழுத்து? மீம். மீம். இது என்ன எழுத்து? இது ஹம்சா. 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 இது சுழிச்சு விட்டுருக்கு, ஒரு புள்ளி மட்டும் மேலே இருக்குது. இது என்ன எழுத்து? ஃபா. ஃபா. இது கவனிங்க, ஹம்சா மாதிரி ஒரு சின்ன எழுத்து உள்ளே இருக்கும், லாம் மாதிரி இருக்கும், அது உள்ள சின்ன ஹம்சா மாதிரி இருக்கும். இது என்ன எழுத்து? காஃப். காஃப். இது லாம். லாம். இது சட்டி மாதிரி இருக்கும், 2 புள்ளி கீழே இருக்கும், அல்லது வாத்து மாதிரி இருக்கும், 2 புள்ளி கீழே இருக்கும். இது என்ன எழுத்து? யா. யா. அடுத்தது சட்டி மாதிரி இருக்கும், ஒரே ஒரு புள்ளி மேலே இருக்கும், பாருங்க ஒரு புள்ளி மேலே இருக்குது. இது என்ன எழுத்து? நூன். நூன். அடுத்த எழுத்து பாருங்க, இது என்ன எழுத்து? ஆயின். ஆயின். இது என்ன எழுத்து சொல்லுங்க? வாவ். வாவ். இது என்ன எழுத்து? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஹா. ஹா. ஹா.